வாழ்வும் வந்தது, வெற்றியும் வந்தது, ஜெயதொனியும் தந்தது. வெற்றியும் வந்தது, ஜெயதொனியும் தந்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது. இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது. மனதில் மறுரூபம், புது வெளிச்சம் வந்தது. மனதில் மறுரூபம், புது வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது. ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, ಅದಕ್ಕಾನ ಪ್ರಿಯಾದವರೇ, ಇவ்வளவு ஒரு மகிமையான ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯಾದ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ இயேசுவின் பிறப்பு, ಯೇಸುವಿನ ಜನನ, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, ஒரு எதேர்ச்சையாய் தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ಅಲ್ಲ. இந்த வேதம் சத்தியம் என்பதற்கு, ಈ ಸತ್ಯವೇದ ಸತ್ಯ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ இயேசுவின் பிறப்பு ಯೇಸುವಿನ ಜನನವನ್ನು ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ಇದು ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ. நான் காலையில் சொன்னது போல அருமையானவர்களே, ಮುಂಜಾನೆ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் எப்படி பிறப்பார், ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ எங்கே ಹುಟ್ಟಲಿದ್ದಾರೆ, பிறப்பார், ಎಲ್ಲಿ எந்த ಜನಿಸಲಿದ್ದಾರೆ, கோத்திரத்தில் பிறப்பார், ಯಾವ ಗೋತ್ರದಲ್ಲಿ எந்த ಜನಿಸಲಿದ್ದಾರೆ, வம்சாவளியிலே பிறப்பார் ಯಾವ ವಂಶಾವಳಿಯಲ್ಲಿ ಜನಿಸಲಿದ್ದಾರೆ என்பதெல்லாம் ಇರುವಂತದ್ದೆಲ್ಲ இந்த வேதம் முன்னதாகவே என்ன செய்கிறது, அறிவிக்கிறது. ಸತ್ಯವೇದ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ அவர் பிறந்த ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பொழுதும் ಅವರು ಹುಟ್ಟಿದಾಗ பரலோகத்திலிருந்து ஒரு தூதனே அதை என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೂತನೇ ಅದನ್ನ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣ அவருடைய பிறப்பு ಆತನ ಜನನವನ್ನು இந்த உலக சரித்திரத்தையே இரண்டாக என்ன செய்தது, ಈ ಲೋಕದ ಚರಿತ್ರನೇ ಎರಡನ್ನಾಗಿ ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿದೆ. உலகத்தில் ಲೋಕದಲ್ಲಿ எத்தனையோ கோடி தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ದೈವತೆಗಳನ್ನ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ஆனால்
ஆனால் ಆದರೆ எந்த தெய்வத்தின் பிறப்பும் ಯಾವುದೇ ದೇವರ இந்த ಜನನವನ್ನು உலகத்தின் சரித்திரத்தை ಈ ಲೋಕದ ಚರಿತ್ರೆ ரெண்டாய் என்ன செய்யவில்லை, ಎರಡಾಗಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, பிரிக்கவில்லை. ವಿಭಾಗ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென் சொல்லுவோமே. ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಪ್ರಿಯ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரம்தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಮಾತ್ರವೇ இந்த உலக சரித்திரத்தையே ரெண்டாக ಈ பிரித்தது. ಲೋಕದ ಚರಿತ್ರೆಯನ್ನೇ ಎರಡಾಗಿ ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿದೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? அவர் உலக ரட்சகர். ಆತನು ಲೋಕದ ರಕ್ಷಕನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவருடைய ಉಂಟಾಗಲಿ. பிறப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ಆತನ அருமையானவர்களே? ಜನನ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಏನು ತಿಳಿಸಿದೆ ಪ್ರಿಯದವರೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. முதலாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಮೊದಲಾಗಿ ಪ್ರಿಯ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 15ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ, இந்த உலகத்திற்குள் பாவம் வந்த பொழுது ಈ ಲೋಕದ ಒಳಗೆ ಪಾಪ ಪ್ರವೇಶಿಸಿದಾಗ பாவத்துக்கு காரணமான ಪಾಪಕ್ಕೆ அந்த ಕಾರಣವಾಗಿರುವಂತ சர்ப்பத்தை ಆ ಸರ್ಪವನ್ನು தேவன் சபிக்கிறார். ದೇವರು ಶಾಪ நீங்க ಮಾಡುತ್ತಾರೆ. 14வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ಆಗ ಯೆಹೋವ ದೇವರು சர்ப்பத்தை பார்த்து, ಸರ್ಪವನ್ನ ನೋಡಿ, நீ இதை செய்தபடினால் ನೀನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು சகல ಮಾಡಿದ್ದರಿಂದ நாட்டு மிருகங்களிலும் ಎಲ್ಲಾ ಪಶುಗಳಲ್ಲಿಯೂ சகல காட்டு மிருகங்களிலும் ಎಲ್ಲಾ ಅಡವಿಯ ಎಲ್ಲಾ ಮೃಗಗಳಿಗೂ சபிக்கப்பட்டிருப்பாய். ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಿದ್ದಿ. நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து ನೀನು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನೀನು ಹರಿದು உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀನು ಜೀವಮಾನದ ದಿನಗಳೆಲ್ಲ மண்ணை தின்பாய். ಮಣ್ಣೆ ತಿನ್ನುವಿ. உனக்கும் ನಿನಗೂ ஸ்திரீக்கும் ಸ್ತ್ರೀಗೂ உன் வித்துக்கும் ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ அவள் வித்துக்கும் ಅವಳ ಸಂತತಿಗೂ பகை உண்டாக்கும். ಹಗೆತನವಿರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ಅವರು உன் தலையை ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ನಸುಕುವಾರ್. ಜಜ್ಜುವರು. ನೀನು அவர் குதிங்காலை ಅದರ நசுக்குவாய். ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ. தேவன் ದೇವರು இந்த பூமியிலே வெளிப்பட்டது எதற்காக? ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದಿದ್ದು ಯಾವ ರೀತಿ? வேதம் சொல்லுகிறது அருமையான ಸತ್ಯವೇದ தேவனுடைய ಹೇಳುತ್ತದೆ பிள்ளைகளே, ಪ್ರಿಯದವರೇ, பிசாசின் கிரியைகளை ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು அழிக்கும்படிக்கு ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவகுமாரன் ದೇವರ ಕುಮಾರನು வெளிப்பட்டார். ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದರು. அது எப்போ சொல்லப்பட்டது ಅದು அருமையானவர்களே? ಯಾವಾಗ ಹೇಳಿದೆ ಪ್ರಿಯಾದವರೇ? ஆதியாகமத்திலே ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ அவர் ಆತನು உன் தலையை ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು நசுக்குவார். ಜಜ್ಜುವನು. அவர் யாருடைய வித்தாக பிறப்பார் ಅವರು என்றால், ಯಾರ ಬೀಜವಾಗಿ ಬೀಳುತ್ತಾರೆ ಪ್ರಿಯಾದವರೇ? ஸ்திரீயினுடைய வித்தாக அவர் பிறப்பார். ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನವಾಗಿ ಅವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கன்னி மரியாளிடத்தில் ಕನ್ಯಾ ಮರಿಯಳ அந்த ಹತ್ತಿರ கிறிஸ்து ಆ ಕ್ರಿಸ್ತನು உற்பவித்து பிறந்த பொழுது ಹುಟ್ಟಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ இந்த வார்த்தை என்ன செய்தது? ಈ நிறைவேறின. ವಾಕ್ಯ ಏನಾಗಿದೆ? ನೆರವೇರಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அடுத்த ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನಂತರ ಪ್ರಿಯಾದವರೇ, அவர் உன் தலையை ಅವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು நசுக்குவார். ಜಜ್ಜುವರು. சிலுவையிலே ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ இயேசு ಯೇಸು பிசாசின் தலையை என்ன செய்தார்? ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಏನು ಮಾಡಿದರು? நசுக்கினார். ಜಜ್ಜಿದರು. மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த ಮರಣಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರತಕ್ಕಂತ பிசாசை ಸೈತಾನನನ್ನು தன்னுடைய மரணத்தினாலே அவர் என்ன செய்தார்? ತನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ಏನು ಜಯಿಸಿದ. ಮಾಡಿದರು? ಜಯಿಸಿದರು. அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்தார்? ಆತನು ಮರಣವನ್ನ ಏನು ಮಾಡಿದರು? எழுந்தார். ಆತನು ஆனா ಎಬ್ಬಿಸಿದರು. வேதம் சொல்லுகிறது, ಅದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவன் குதிங்காலை ಅವರ நசுக்குவான். ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ அந்த ಎಂದು. குதிங்கால் எதை குறிக்கிறது? ಆ ಇಮ್ಮಡಿ ಏನನ್ನು மரணத்தை ಕುರಿತಾಗಿದೆ? குறிக்கிறது. ಮರಣವನ್ನ ಕುರಿತಾಗಿದೆ. நமக்காக ನಮಗೋಸ್ಕರ தேவன் ದೇವರು சிலுவையில் ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அந்த மரணத்தை என்ன ಆ செய்தார்? ಮರಣವನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ರು? ருசி பார்த்தார். ಆತನು ஆகவே ರುಚಿಸಿ மனுஷன் ನೋಡಿದರು. பாவம் செய்த பொழுதே, ಅದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡುವಾಗಲೇ, அருமையான தேவனுடைய ಪ್ರಿಯ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு பிறப்பார். ಯೇಸು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. மேசியா பிறப்பார். ಮೆಸ್ಸಿಯನು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ரட்சகர் பிறப்பார். ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவத்துக்கு காரணமாக இருந்த உன்னை, ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವಂತ ನಿನ್ನನ್ನು, தலையை என்ன செய்வார்? ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நசுக்குவார். ಜಜ್ಜುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உண்மையான கிறிஸ்துமஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ಯಥಾರ್ಥವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಾದ್ರೆ, நீங்க யார் தலையை நசுக்கணும்? ನೀವು ಯಾರ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಬೇಕು? யார் தலையை நசுக்கணும்? ಯಾರ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಬೇಕು? பிசாசின் ಸೈತಾನನ தலையை ತಲೆಯನ್ನು நசுக்கணும். ಜಜ್ಜಬೇಕು. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். ಅಧಿಕಾರವನ್ನ ನಾವು இன்னைக்கு ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எத்தனை கிறிஸ்தவர்கள் ಎಷ್ಟೊಂದು ಕ್ರೈಸ್ತರು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ பிசாசை குறித்தே என்ன செய்கிறாங்க? ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஆ? பயப்படுறாங்க. ಭಯಪಡುತ್ತಾರೆ. சிலர் சொல்றத பார்த்துருக்கு, ಕೆಲವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೋಡಿದ್ದೇನೆ. ಪಾಸ್ಟರ್, ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேக்குது. ಜಲ್ ಜಲ್ ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நைட் ஏதோ வந்து
ರಾತ್ರಿ ಏನೋ ಬಂದು அமுக்குது. ಅಮಿಕಿದಂತೆ என் ಆಗುತ್ತದೆ. அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இன்னைக்கு ಮಕ್ಕಳೇ, காலையில் நாம் கேட்டது போல ನಾವು ಮುಂಜಾನೆ ಕೇಳಿದ நாம் ರೀತಿಯಲ್ಲಿ புத்திர சுவிகாரிகள். ನಾವು ಪುತ್ರ நான் ಸ್ವೀಕಾರಿಗಳು. உங்களுக்கு பின்பு விளக்குகிறேன் ನಾನು அருமையானவர்களே. ಹಿಂದೆ ವಿವರಿಸುತ್ತೇನೆ நாம் ಪ್ರಿಯಾದವರೇ. புத்திர ನಾವು சுவிகாரிகளானால் ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರಿಗಳಾದರೆ அவருடைய பிள்ளைகள் ಆತನ ಮಕ್ಕಳು நமக்கு சாத்தான் மீது சகல ನಮಗೆ அதிகாரத்தையும் கர்த்தர் ಸೈತಾನ கொடுத்தார். ಮೇಲೆ ಸಕಲ ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவன் நம்ம என்ன செய்ய முடியாது, ಆತನು ನಮ್ಮನ್ನೇನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, மேற்கொள்ள ಜಯಿಸಲು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அடுத்த ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನಂತರ ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ Genesis ಆದಿಕಾಂಡ chapter 12 12ನೇ ಅಧ್ಯಾಯ verse 3, 3ನೇ ವಚನ, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ಅಬ್ರಹಾಮನ ಕರ್ತನ அங்கே ಆರಿಸಿಕೊಂಡರು. ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವಂತವರನ್ನ ಶಪಿಸುವೆನು. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ವಂಶಗಳು உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನೊಳಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்குள்ளதான் ನಿನ್ನೊಳಗೆಯೇ பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும். ಈ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, கிறிஸ்தனு இந்த ஆபிரகாமுடைய வம்சத்துல தான் என்ன செய்வார், ಈ ಅಬ್ರಾಹ್ಮನ ವಂಶದಲ್ಲೇ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, பிறப்பார். ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ தேவன் ಉಂಟಾಗಲಿ. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಕರೆಯುವಾಗ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ಕರ್ತನ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದರು, வம்சத்துல தான். ನಿನ್ನ ವಂಶದಲ್ಲಿಯೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு உலகம் முழுவதும் ಈ ಲೋಕದ அவர் ಪೂರ್ತಿಯಾಗಿ வம்சத்துல பிறந்த ಆತನ ವಂಶದಲ್ಲಿ ஏன்னா ಹುಟ್ಟಿದಂತಹ, வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಯಾಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 1ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ, Matthew chapter 1 verse 1, ಮತ್ತಾಯ 1:1 ಓದುವುದಾದ್ರೆ, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, இங்க யாரே வரல, ಇಲ್ಲಿ ಯಾರು ಬರಲಿಲ್ಲ, யோசேப்பின் குமாரனே வரல. ಯೋಸೇಫನ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. யாருடைய குமாரன்? ಯಾರ ಕುಮಾರನು? ஆபிரகாமின் குமாரன். ಅಬ್ರಹಾಮನ ಕುಮಾರನು. ஆபிரகாமின் குமாரனாகிய ಅಬ್ರಹಾಮನ ಕುಮಾರನಾಗಿ தாவீதின் குமாரன். ದಾವಿದನ ಕುಮಾರನು. அது தாவீதினுடைய குமாரன் ಆ ದಾವಿದನ ಕುಮಾರನೇ இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯವು நிறைவேறுதலாக ನೆರವೇರಿಸುವಂತೆ பூமியின் வம்சங்கள் எல்லாம் ಈ ಭೂಲೋಕದ ವಂಶಗಳೆಲ್ಲವೂ வம்சத்துக்குள்ளதான் ನಿನ್ನ ஆசீர்வதிக்கப்படும். ಮೂಲಕವೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ಅದು ಲೋಕಕ್ಕೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಂತ எந்த ದೇವರು வம்சத்துல தான் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಯಾವ ವಂಶದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கிறிஸ்துவினால் ಕ್ರಿಸ್ತನಿಂದ சாத்தானின் தலை என்ன செய்யப்பட முடியும்? ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? நசுக்கப்பட முடியும். ಜಜ್ಜಲು ಸಾಧ್ಯ. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களே, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆರಾಧನೆಗೆ வெறும் புது ಬಂದಿರತಕ್ಕಂತವರು ட்ரெஸ், ಬರೀ ಹೊಸ ಡ್ರೆಸ್, வெறும் சாப்பாடு, ಬರೀ ಊಟ, புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் இல்ல, ಕುಡಿಯುವುದು ತಿನ್ನುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதிலும் மேலானவற்றை ಅದಕ್ಕೂ கர்த்தர் ಮೇಲಾದಂತವುಗಳನ್ನು உங்களுக்கு கொடுக்கிறார். ಕರ್ತ ನಿಮಗೆ இந்த ಕೊಡಲಿದ್ದಾರೆ. கிறிஸ்து ಈ ಕ್ರಿಸ್ತನು உங்களுக்குள் வந்து விட்டார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நமக்கு என்ன அதிகாரம்? ನಿಮಗೆ ಯಾವ ಅಧಿಕಾರ? என்ன அதிகாரம்? ಯಾವ ಅಧಿಕಾರ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, ಬರೀ ಸೇವಕರುಗಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. ನಂಬತಕ್ಕಂತವರ ಮುಖಾಂತರ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், ವ್ಯಾಧಿಯಸ್ಥರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡುವರು, அப்பொழுது சொஸ்தமாவார்கள். ಆಗ ಅವರು ಗುಣಹೊಂದುವರು. என் நாமத்தினாலே ನನ್ನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ பிசாசுகளை ದುರಾತ್ಮಗಳನ್ನು துரத்துவீர்கள். ಓಡಿಸುವರು. சாத்தான் மீது ಸೈತಾನನ ಮೇಲೆ நமக்கு என்ன அதிகாரம்? ನಮಗೆ ಏನು ಉಂಟು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ சில பிசாசின் போராட்டங்களோடு இருப்பீங்கன்னு ಕೆಲ சொன்னா, ದುರಾತ್ಮಗಳ ಹೋರಾಟದಿಂದ ಇರುವುದಾದರೆ உங்க வாயில நீங்க அறிக்கை எடுங்க. ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ನೀವು ಹೇಳಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஐயா, ಉಂಟಾಗಲಿ. ಅಯ್ಯಾ, சில பாரம்பரிய போராட்டங்கள் ಕೆಲ ಪಾರಂಪರಿಕ ಹೋರಾಟಗಳು கர்த்தர்ட்ட நீங்க சொல்லுங்க ಕರ್ತನ ಬಳಿ அருமையானவர்களே. ಹೇಳಿರಿ ಪ್ರಿಯಾದವರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாத்தானை ಸೈತಾನನನ್ನು என் தேவன் ನನ್ನ ದೇವರು சிலுவையில் என்ன செய்து விட்டார்? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? நசுக்கி விட்டார். ಜಜ್ಜಿದ್ದಾರೆ. இனி எந்த சாத்தானின் அதிகாரமும் ಇನ್ನು ಯಾವ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರವು என்னில் என்ன செய்ய முடியாது? ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கிரியை செய்ய முடியாது. ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಹೆಚ್ಚು ಜನ அந்த ನಂಬುವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் உன் தலையை ಅವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು நசுக்குவார். ಜಜ್ಜುವರು. சந்தோஷமாய் சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿ. இயேசு உன் தலையை என்ன செய்து விட்டார்? ಯೇಸು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? சர்ப்பத்தின் தலையை இயேசு என்ன செய்துட்டார்? ಸರ್ಪನ ತಲೆಯನ್ನ ಯೇಸು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அப்போ இன்னைக்கும் கிரியை செய்துட்டு இருக்கு. ಆಗ ಇದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. எதை வச்சு? ಯಾವುದನ್ನ ಇಟ್ಟು? வாலு. ಬಾಲವನ್ನ ಇಟ್ಟು. வாலு மாத்திரம் ஆடிக்கிட்டு இருக்கு. ಬಾಲ ಮಾತ್ರ ಈಗ ಆಡುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் மீண்டுமாய் ಅದೇ வேதம் சொன்னது போல பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு ಪರಿಹರಿಸತಕ್ಕಂತ ಕಡೆಯ ಸೈತಾನ ಮರಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை முழுமையாக கர்த்தர் என்ன செய்வார்? ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕರ್ತನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பரிகரித்து விடுவார். ಪರಿಹಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ಈ ನಂಬಿಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. எந்த சாத்தானின் அதிகாரம் ಯಾವುದೇ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರಗಳು என்ன செய்ய முடியாது? ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தொட முடியாது. ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இப்போ நமக்குள்ள வந்துரும். ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಈಗ ಬರಬೇಕು. அது உங்களுக்குள்ள வந்துருச்சுனா ನಿಮ್ಮೊಳಗೆ ಅದು ಬಂದಿರುವುದಾದ್ರೆ ಅದುವೇ சிலர் பேசவே மாட்டேங்கிறீங்க. ಕೆಲವರು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇಲ್ಲ. அதுவே கிறிஸ்மஸ். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்கார்ந்திருக்க எல்லாரும் சொல்லணும். ಹೊರಗಡೆ ಇರತಕ್ಕಂತವರು ಎಲ್ಲರೂ ಹೇಳಬೇಕು, தேவன் ನನ್ನ ದೇವರು ಮೆಸ್ಸಿಯನು ಯೇಸು சாத்தானின் தலையை நசுக்கிவிட்டார். ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இரண்டாவது நான் சொன்னேன், ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳಿದೆ ಪ್ರಿಯ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆபிரகாமின் வம்சத்தில் வரப்போகிற ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದ ಮುಖಾಂತರ இயேசு கிறிஸ்துவால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன் வம்சத்துக்குள் ನಿನ್ನ ವಂಶದ பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யப்படும்? ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இயேசுவால் ಯೇಸುವಿನಿಂದ நான் என்ன செய்யப்படுவேன்? ನಾವು ಏನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவேன். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் பாக்கியவான். ಕೂಟದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வரட்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த ಇದುವರೆಗೂ ಹಿಂಬಾಲಿಸಿ எந்த சாபமோ, ಯಾವುದೇ ಶಾಪವೋ, எந்த ஆசீர்வாத குறைவோ ಯಾವುದೇ ಆಶೀರ್ವಾದ நம்மை விட்டு என்ன செய்யணும்? ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்கிடணும். ನೀಗಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ಅಬ್ರಹಾಮನ இயேசுவால் ಯೇಸುವಿನಿಂದ நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದ இயேசுவால் ಯೇಸುವಿನಿಂದ என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ನನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. வாய்களை திறந்து சொல்லுவோமா? ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வம்சத்தின் மூலமாக ನಿನ್ನ ವಂಶದ ಮೂಲಕವಾಗಿ பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣ இந்த ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே ರಕ್ಷಣೆಗೆ ಬಂದ நாமெல்லாம் என்ன செய்யப்படுகிறோம்? ನಾವು ಏನೆಲ್ಲ ಆಗುತ್ತೇವೆ? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ಮೂಲಕವೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. உனக்குள்ளதான் ನಿನ್ನ ஆசீர்வதிக்கப்படும். ಮೂಲಕವೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். ವಾಗ್ದಾನಲ್ಪಡಂತ ಅಬ್ರಹಾಮನ ಮುಖಾಂತರ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. வெறும் ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம் சொல்லல, ಬರೀ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತದವರು ಮಾತ್ರವಲ್ಲ, பூமியில் உள்ள ಭೂಲೋಕದ சகல ஜாதிகள், ಎಲ್ಲಾ ಜಾತಿಗಳು, உலகம் முழுவதிலும் ಲೋಕದ ಪೂರ್ತಿಯ ஆபிரகாமின் வம்சத்தில் பிறந்த ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತಹ இயேசுவால தான் யாரு? ಯೇಸುವಿನಿಂದ ಯಾರು? ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದ. அதை சொல்லுவோமா? ಅದು ಹೇಳೋಣ ಪ್ರಿಯ. ஆபிரகாமின் வம்சத்தில் பிறந்த ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತಹ இயேசுவாலே தான் எனக்கு ஆசீர்வாதம். ಯೇಸುವಿನ ಮೂಲಕವೇ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ. ஆமென். ಆಮೆನ್. சந்தோஷமாய் வாய்களை திறந்ததை சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಅದನ್ನು ಹೇಳಿ. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே பலிக்கணும். ಈ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அந்த ಫಲಿಸಬೇಕು. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கணும். ಆ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ತಂಗಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எண்ணாகமம் Numbers chapter 24 24ನೇ verse ಅಧ್ಯಾಯ 17. 17ನೇ ವಾಕ್ಯ. எண்ணாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 24வது அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம் 17ನೇ ವಾಕ್ಯ. வாசிப்போம். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் ಒಂದು ನಕ್ಷತ್ರ யாக்கோபிலிருந்து உதிக்கும். ಯಾಕೋಬ ವಂಶದಲ್ಲಿ ಉದಯಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்த நட்சத்திரம் என்ன? ಆ ನಕ್ಷತ್ರ ಏನು? அவரை காண்பேன். ಅವರನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது அல்ல, ಈಗ ಅಲ್ಲ, அவரை தரிசிப்பேன். ಅವರನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. சமீபமாய் அல்ல, ಸಮೀಪಸ್ಥರಾಗಿ ஒரு நட்சத்திரம் ಒಂದು ನಕ್ಷತ್ರ யாக்கோபிலிருந்து உதிக்கும். ಯಾಕೋಬ ವಂಶದಲ್ಲಿ ಉದಯಿಸುತ್ತದೆ. ஒரு செங்கோல் ಒಂದು இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்.
எழும்பும். ಒಂದು ರಾಜದಂಡ ಇಸ್ರಾಯೇಲಿಂದ ಕಂಡು அது ಬರುತ್ತದೆ. மோவாபின் எல்லைகளை நொறுக்கி ಅದು ಮೋವಾಬ್ಯರ ತಲೆಯನ್ನ ಸೀಳು ಹಾಕಿ சேத் புத்திரர் எல்லை எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ಎದೋಮರ ಎಲ್ಲರನ್ನ ಸ್ವಾಧೀನ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த நட்சத்திரம் ಆ ನಕ್ಷತ್ರ ஒரு செங்கோல் ಒಂದು ರಾಜದಂಡ இஸ்ரவேலிருந்து எழும்பும். ಇಸ್ರಾಯೇಲಿನಿಂದ ಹುಟ್ಟುತ್ತದೆ. அந்த நட்சத்திரம் யார் தெரியுமா? ಆ ನಕ್ಷತ್ರ ಯಾರು ಗೊತ್ತಾ? லூக்காளின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 34ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கின் குமாரன். ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், 30வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 30ನೇ ವಚನ ಓದುವುದಾದ್ರೆ லேவி சிமியோனின் குமாரன், ம், சிமியோன் யூதாவின் குமாரன், ம், யூதா யோசேப்பின் குமாரன், ம். யோசேப்பு யோனானின் குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீங்க அந்த ಉಂಟಾಗಲಿ. வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ யாக்கோபு ಯಾಕೋಬು ஈசாக்கின் குமாரன். ಈಸಾಕನ ಕುಮಾರನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது இந்த நட்சத்திரம் எங்க தான் தோன்றும்? ಆ ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ? யாக்கோபில தான் ಯಾಕೋಬನಲ್ಲೇ தோன்றும். ತೋರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 49வது அதிகாரம் 49ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 10ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 49வது அதிகாரம் 49ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 10ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அங்கே யூதாவை பற்றி ಅಲ್ಲಿ சொல்லப்பட்டிருக்கு. ಯೂದನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபிலே அவர் தோன்றுவார். ಯಾಕೋಬಿನಲ್ಲಿ ಅವರು ಉದಯಿಸುತ್ತಾರೆ. 12 கோத்திரம். 12 ಗೋತ್ರಗಳು. அந்த கோத்திரத்திலும் ಆ ಗೋತ್ರದಲ್ಲಿ அவர் எந்த கோத்திரத்துல பிறப்பார்? ಯಾವ ಕುಲದಲ್ಲಿ ಜನಿಸುತ್ತಾರೆ? யூதா கோத்திரத்துல. ಯಹೂದ ಕುಲದಲ್ಲಿ. நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 9ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ யூதா பாலசிங்கம், ಯೂದ ಪ್ರಾಯದ ಸಿಂಹ, சமாதான கர்த்தர் வருமளவும் ಸಮಾಧಾನ ಕರ್ತನು ಬರುವ ಮಾತ್ರಕ್ಕೆ செங்கோல் ರಾಜದಂಡವನ್ನು யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ಯೂದವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೈಯಿಂದ ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. நியாயப்பிரமாணிகன் ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಿಕನು அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ಆ ಪಾದಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕದಲುವುದಿಲ್ಲ. ஜனங்கள் ಅನ್ಯ ಜನಗಳು அவரிடத்தில் சேருவார்கள். ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವರು. லூக்காளின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 31வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 31ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அங்கு வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. லூக்கா ಲೂಕನು 1:31 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், ம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ம், அவர் பெரியவராயிருப்பார், ம், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ம், கர்த்தராகிய தேவன் ம். அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீது எந்த கோத்திரம்? ದಾವಿದನು ಯಾವ ಗೋತ್ರ? யூதா கோத்திரம். ಯಹೂದ ಗೋತ್ರ. அந்த தாவீதின் குடும்பத்துல தான் அவர் என்ன ಆ செய்வார்? ದಾವಿದನ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? அவர் பிறப்பார். ಅವರು ಜನಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா 1ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஐசாயா chapter 11 verse 1 ಏಸಾಯ 11 1ನೇ ವಚನ வாசிப்போம். அடிமரத்திலிருந்து ஈசாய். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஈசாய் யாரு? ಈಶಾಯನ ಯಾರು? தாவீதின் தகப்பன். ದಾವಿದನ ತಂದೆ. ஈசாயின் அடிமரம். ಈಶಾಯನ ಬುಡದಿಂದ, அந்த அடிமரத்திலிருந்து ಆ ಬುಡದಿಂದ ஒரு ಒಂದು துளிர் தோன்றி ಒಂದು ಚಿಗುರು ಒಡೆಯುವುದು. ம், அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவர் யார்? ஞானத்தையும் ಜ್ಞಾನವನ್ನು உணர்வையும் அருளும் ஆவியும், ಆಲೋಚನೆಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ಆತ್ಮವು, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ಆಲೋಚನಾ ಪರಾಕ್ರಮಗಳನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಆತ್ಮವು, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಯೆಹೋವ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಆತ್ಮ, கர்த்தருடைய ஆவியானவர் ಯೆಹೋವನ ಆತ್ಮವೇ அவர் மேல் இருப்பார். ಅವರ ಮೇಲೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அந்த ಉಂಟಾಗಲಿ. ஈசாயின் ಈ ಈಶಾಯನ அடிமரத்திலிருந்து ಬುಡದಿಂದ தோன்றின ஒரு துளிர் ಒಂದು தான் ಚಿಗುರು ಒಡೆಯುವಂತದ್ದು கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த அருமையானவர்களே, ನಂತರ ಪ್ರಿಯ அவர் எங்கே பிறப்பார்? ಅವರು ಎಲ್ಲಿ ಜನಿಸಲಿದ್ದಾರೆ? மீகாவின் புஸ்தகம் ಮೀಕಾನ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ மீகா ಮೀಕಾ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம் 2ನೇ ವಚನ. எப்பிராத்தா எனப்பட்ட
எப்ராத்தா என்னப்பட்ட எப்ரா பெத்லெஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே பிறப்பார்? ಎಲ್ಲಿ ಜನಿಸಲಿದ್ದಾರೆ? எங்கே உதிப்பார்? ಎಲ್ಲಿ ಉದಯಿಸಲಿದ್ದಾರೆ? எப்ராத்தா என்னப்பட்ட ಎಫ್ರಾತಾ ಎನ್ನಲ್ಪಟ್ಟಂತಹ பெத்லெஹேம். ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெத்லெஹேம்ல தான் ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿಯೇ யார் ஊர் அது? ಯಾರ ಊರು ಅದು? தாவீதின் ஊர். ದಾವಿದನ ಊರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து தான் ಗಲಿಲೇಯನ ನಾಜರೇತಿನಿಂದಲೇ எங்கே வர்றாங்க? ಎಲ್ಲಿ ಬರಲಿದ್ದಾರೆ? பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಅವರು ಬರುತ್ತಾರೆ. குடிமதிப்பு எழுதும்படி வருகிறாங்க. ಕಾನೇಶುಮಾರಿ ಬರೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬರುತ್ತಾರೆ. அப்பதான் யார் பிறந்தார்? ಅವರು ಯಾರು ಹುಟ್ಟಿದರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாட்டு தொழுவத்துல இல்ல, ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, வரும் பொழுது ಬರುವಾಗ அங்கே அவர் பிறக்கிறார். ಅವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய பேர் பாடுவாங்க, ಅನೇಕರು ಹಾಡುತ್ತಾರೆ, மாட்டு தொழுவத்துல ಅವರು ಕುರಿಯ ಹಿಂಡಿನಲ್ಲಿಯೇ பிறந்தார். ಹುಟ್ಟಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அவரை வைப்பதற்கு என்ன இல்ல, ಅವರನ್ನು ಇಡುವುದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, இடம் இல்ல. ಸ್ಥಳವಿಲ್ಲ. சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ಛತ್ರ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சத்திரம்னா என்ன? ಛತ್ರ ಅಂದ್ರೆ ಏನು? இப்ப இருக்கிறது போல ಹೀಗಿರತಕ್ಕಂತೆ லாட்ஜ். ಲಾಡ್ಜ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தங்குற இடம். ಪ್ರಯಾಣ ಮಾಡತಕ್ಕಂಥವ್ರು ಉಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ ಸ್ಥಳ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அந்த ಉಂಟಾಗಲಿ. சத்திரத்துல அவங்களுக்கு என்ன இல்ல, ಆ ಛತ್ರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಏನಿಲ್ಲ, இடம் இல்ல. ಸ್ಥಳವಿಲ್ಲ. லாட்ஜ்ல அவங்களுக்கு இடம் இல்ல. ಲಾಡ್ಜ್ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. குழந்தை பிறந்துடுச்சு. ಮಗು ಹುಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு எல்லா லாட்ஜிலும் பாத்தீங்கன்னா ಈಗ ಎಲ್ಲಾ ಲಾಡ್ಜಿನಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ இன்னைக்கு பிரயாணத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ನಾವು ಏನನ್ನ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ? கார். ಕಾರನ್ನು. கார் பார்க்கிங் இருக்கு. ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ஆனா ಇರುತ್ತದೆ. அன்னைக்கு என்ன இல்ல, ಆ ದಿನ ಏನಿಲ್ಲ, கார் பார்க்கிங் இல்ல. ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எதுல தான் போவாங்க? ಯಾವುದರಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? கழுதையில. ಕತ್ತೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அந்த ಉಂಟಾಗಲಿ. கழுதைகளை நிறுத்தி வைப்பதற்கு ಆ ಕತ್ತೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அங்கே ஒரு கூடாரம் இருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೂಡಾರ ಹಾಕಿರುತ್ತಾರೆ. அங்கே ಅಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதற்கு புல் போடுகிற இடம் தான் முன்னணை. ಅವರಿಗೆ ಹುಲ್ಲು ಹಾಕುವಂತಹ ಸ್ಥಳವೇ ಗೋದಲಿ. அந்த முன்னணையில என்ன செய்தார்? ಆ ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கிடத்தினார்கள். ಅವರನ್ನ ಇಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பூமிக்கு வரும் பொழுது ಭೂಮಿಗೆ ಅವರು ಬರುವಾಗ நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು எந்த கோலத்தை தான் தெரிந்தெடுத்தார். ಯಾವ ಕುಲವನ್ನ ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. அதனால தான் ஒரு பக்தன் பாடுகிறார், ಅದನ್ನ ಭಕ್ತನು ಆಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தந்தை துணியோ ತಂದೆಯ ಮಟ್ಟೆಯೋ கர்த்தருக்கு ಕರ್ತನಿಗೆ கடும் ஏழை ಬಡವನಾಗಿರುವಂತಹ கோலமதாம். ಅದೇ ಸಾಧ್ಯ. விலையேற பெற்ற உடை ಅತ್ಯಮೂಲ್ಯವಾದಂತಹ ವಸ್ತ್ರವನ್ನು அலங்கரிப்பும் ಅಲಂಕರಿಸೋಣ, வீண் ஆசையும் ವ್ಯರ್ಥ ಆಸೆಯನ್ನು நமக்கு. ನಮಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பாட்டு பாடுறாங்க? ಯಾವ ಹಾಡನ್ನು ಆಡುತ್ತಾರೆ? இந்த பாட்டை ಈ ಹಾಡನ್ನು இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் பாடிடுவாங்க. ದಿನ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿಯೂ ಆಡುತ್ತಾರೆ. பிறந்தார் பிறந்தார். ಹುಟ್ಟಿದರು. ஆனா ಆದರೆ என்ன பாடுகிறோம் தெரியாமே பாடுவாங்க. ಯಾವುದನ್ನು ಆಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಆಡುತ್ತಾರೆ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதா. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதா. 20,000 ரூபாய் புடவையோ எனக்கு, காதுல கழுத்துல செயினோ 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு, விலையேற பெற்ற அலங்காரமும். அலங்காரத்தை போட்டுக்கிட்டே பாடுதான். ಅಲಂಕಾರ ಹಾಕುತ್ತಲೇ ಆಡುತ್ತಾರೆ. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே. ಇದು ಯಾವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಯೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வருஷம் 40,000 ரூபாய்க்கு பட்டு போட வாங்கின, இன்னைக்கு இந்த வருஷத்துல எப்படியாவது 60,000 ரூபாய்க்கு பட்டு போடுவாங்க. ನಾವು ಹೋದ ವರ್ಷ 40,000ಕ್ಕೆ ತೆಗೆದಂತ ಇದನ್ನ 60,000ಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனா பாடுறது ಅದೇ ಆಡುವಂತದ್ದು. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு, வீணாசையும் நமக்கு. பிறந்தாம் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவாம். குருவை
இயேசுவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவான். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எப்படி பிறந்தார்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಜನಿಸಿದರು? அவர் பிறக்கும் பொழுது ಆತನು ಜನಿಸುವಾಗ சத்திரத்துல கூட என்ன இல்லை, ಛತ್ರದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, இடமில்லை. ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துணியை சுற்றி, ವಸ್ತ್ರವನ್ನ ಸುತ್ತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் அவர்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. ಇದುವೇ ಆತನಿಗೆ ಗುರುತಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? மேய்ப்பர்களுக்கு. ಕುರುಬರಿಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ போய் ಉಂಟಾಗಲಿ. பார்க்கறாங்க. ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அவர்கள் வாழ்த்தி சொல்லுகிறார்கள். ಅವರು ಶುಭ ಕೋರಿ ಹಾರೈಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தீவிரமாய் வந்து ಶೀಘ್ರವಾಗಿ ಅವರು மரியாளையும் ಮರಿಯಾಳನ್ನು யோசேப்பையும் ಯೋಸೇಫನನ್ನು முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையும் பார்த்தார்கள். ಗೋದಲ್ಲಿ ಮಲಗಿದಂತ ಮಗುವನ್ನ ನೋಡಿದರು. அந்த பிள்ளையை குறித்து ಆ ಮಗುವಿನ ಕುರಿತಾಗಿ தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಂಗತಿಯನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? ಅವರಿಗೆ ಏನನ್ನ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? தேவதூதன் அவர்களை நோக்கி, ದೇವದೂತ ಅವರನ್ನ ನೋಡಿ, பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡಿರಿ, இதோ ಇಗೋ எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನಾಂಗ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ಬಹಳ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನ ತಿಳಿಸುವೆನು. தூதன் எதை அறிவித்தான்? ದೂತನು ಯಾವುದನ್ನ ತಿಳಿಸಿದರು? இந்த கிறிஸ்மஸ் ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்ல, ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಲ್ಲ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ, இது எல்லா ஜனத்துக்கும் ಇದು ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ಸಂತೋಷ ಕೊಡತಕ್ಕಂತದ್ದು. இந்த பூமியில என்ன செய்திருக்கிறார்? ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? பிறந்திருக்கிறார். ಜನಿಸಿದ್ದಾರೆ. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை ಕುರುಬರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟದ್ದನ್ನು மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். ಕುರುಬರು ಏನು ಮಾಡಿದ್ರು? ಪ್ರಚಾರ என்ன ಮಾಡಿದ್ರು. பிரசித்தம் பண்ணிருப்பாங்க? ಏನನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ರು? இன்று ಈ ದಿನವು கர்த்தராகிய ಕರ್ತನಾಗಿರುವಂತಹ கிறிஸ்து என்னும் இரட்சகர் ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ರಕ್ಷಕನು உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ನಿಮಗೆ ದಾವೀದನ ಊರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நாங்க இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ಇದನ್ನ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸತಕ್ಕಂತ ಎಲ್ಲರಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க ஒருவருக்காவது ನೀವು ಒಬ್ಬರಿಗಾದರೂ இயேசுதான் ಯೇಸುವೇ கிறிஸ்து என்னும் ಕ್ರಿಸ್ತು ಎಂದು இரட்சகர். ರಕ್ಷಕನು. ஒருவருக்காக சொல்லுவீங்களா? ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಹೇಳುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொன்னாதான் ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರವೇ நீங்க மேய்ப்பர்களை போல, ನೀವು ಕುರುಬರ ರೀತಿಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீட்டுல குடில் மேய்ப்பரை வச்சு பிரயோஜனம் கிடையாது. ಮನೆಯಲ್ಲಿ ಗುಡಿ ಕುರುಬರನ್ನ ಇಟ್ಟು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆட்டுக்குட்டியை வச்சு மேய்ப்பனை வச்சு பிரயோஜனம் கிடையாது. ಆಡು ಮರಿಯನ್ನ ಇಟ್ಟು ಕುರುಬರನ್ನ ಇಟ್ಟು ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஒருவருக்காவது ಒಬ್ಬರಿಗಾದರೂ அந்த மேய்ப்பர்கள் சொன்னது போல ಆ ಕುರುಬರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ இயேசு ಯೇಸು கிறிஸ்து என்னும் ಕ್ರಿಸ್ತನೆಂಬ இரட்சகர். ರಕ್ಷಕನು. அவர்தான் நம்முடைய இரட்சகர். ಅವರೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕರು. நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, இந்த இரட்சகரை ಈ ರಕ್ಷಕರನ್ನು சொல்ல கூடாதபடிக்கு ಹೇಳಲು ಆಗದೇ ಇರುವಂತೆ பிசாசானவன் ಸೈತಾನನು இந்த இரட்சகர் அறிவிக்கப்பட்டக்கூடாது. ಈ ರಕ್ಷಕನನ್ನು இந்த ತಿಳಿಸಬಾರದು. இரட்சகரை உலகம் தெரிந்து ಈ விடக்கூடாது. ರಕ್ಷಕನ ಲೋಕ ತಿಳಿಯಬಾರದೆಂದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த இரட்சகரை தெரிந்து கொண்டார். ಈ ರಕ್ಷಕನ ತಿಳಿದುಕೊಂಡರೆ அங்கே யாருக்கு இடம் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. நம்முடைய சபையிலே ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு சகோதரி ಒಂದು ಸಹೋದರಿ காலையில வந்திருந்தாங்க, இப்ப வரல. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ರೆ ಈಗ ಬರಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, கோரமங்கலால ಕೋರಮಂಗಲದಲ್ಲಿ அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு. ಅವರಿಗೊಂದು ದೊಡ್ಡ ಮನೆ. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். ನಾನು ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. அந்த வீட்டுக்குள்ளே ಆ ಮನೆಯ ಒಳಗಡೆ ஒரு கோயில் கட்டி ಒಂದು ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಕಟ್ಟಿ, வீட்டுக்குள்ளே பூசாரி வச்சிருந்தாங்க. ಮನೆ ಒಳಗಡೆ ಒಂದು ಪೂಜಾರಿನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் ಆದರೆ அந்த வீட்டுக்குள்ள அவங்க இருக்க முடியல. ಆ ಮನೆ ಒಳಗಡೆ ಅವರು ಇರಲು சில ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. வருஷங்களுக்கு முன்பு ಕೆಲ ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர்களுடைய கணவர் ಅವರ ಗಂಡ
போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறார். ಪೋಸ್ಟಲ್ ಆಫೀಸಿನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ வீட்ல ಉಂಟಾಗಲಿ. இருக்க முடியாம ಮನೆ ಒಳಗಡೆ ಇರದ ಹಾಗೆ ஒரு நாள் இரவு ಒಂದು ದಿನ ರಾತ್ರಿ அந்த 3 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு ಆ 3 ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು அருமையான வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ಅವರು ಮನೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நைட் ಉಂಟಾಗಲಿ. அந்த வீட்டுல தூங்க முடியாது. ರಾತ್ರಿ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. 7 பேர் அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. 7 ಜನ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಬರುತ್ತಾರೆ. இப்ப அவங்க இங்க இருந்தாங்கன்னா நான் சாட்சியை சொல்ல வச்சிருக்கேன். ಅವರು ಇದ್ದಿದ್ದಾರೆ, ಆ ಸಾಕ್ಷ್ಯನ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய சத்தம் சறுக்கு சறுக்குன்னு கேட்குமா. ಅವರ ಮನೆಗೆ ಬರತಕ್ಕಂತ ಶಬ್ದ ಅವರಿಗೆ ಕೇಳಿಸುತ್ತಿತ್ತು. கண்ணை மூட முடியாது. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. கண்ணை மூடுனா அவங்களை என்ன செய்வாங்களா? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಅವರನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು? அடிப்பாங்களா? ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದರು. என்ன பாஸ்டர் இந்த காலத்துல இப்படி நடக்குதா ಏನು பாஸ்டர்? ಪಾಸ್ಟರ್, ಈ ಕಾಲದಲ್ಲೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது எப்படி நடக்கும் ಇದು பாஸ்டர்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ ಪಾಸ್ಟರ್? சேகர் பிரதர் பின்னாடி உட்கார்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ಬ್ರದರ್ ಹಿಂದ್ಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ಎಂದು அவர் ஒரு மிலிட்டரி மேன். ಅವರೊಂದು ಮಿಲಿಟರಿ ಮ್ಯಾನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சேகர் பிரதர் வந்தா அதை சீக்கிரம் முன்னாடி ஓடிவாங்க. ಶೇಖರ್ ಬ್ರದರ್ ಇದ್ದರೆ ಮುಂದೆ ಓಡಿ ಬನ್ನಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிபிஆர்ஐல CPR ನಲ್ಲಿ அவர் ஹெட் செக்யூரிட்டி இன்சார்ஜ். ಅವರು ಮುಖ್ಯ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇನ್ಚಾರ್ಜ್ பல ಆಗಿದ್ದಾರೆ. வருஷங்களாக ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ இந்தியன் மிலிட்டரியில அவர் பணியாற்றினவர். ಭಾರತ ಸೇನೆಯಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿತಕ್ಕಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர் எப்படி நம்ம சர்ச்சுக்கு வந்தார் தெரியுமா? ಇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಬಂದರು ಗೊತ್ತಾ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு மிலிட்டரி மேன் எப்படி இருப்பாரு? ಒಂದು ಸೇನೆಯ ವ್ಯಕ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ? கோழையா இருப்பாங்களா? ಅವರು ಸಣ್ಣದಾಗಿರುತ್ತಾರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ அவர் மிலிட்டரி மேன் தான் இருக்கார். ಈಗ ಅವರು ಮಿಲಿಟರಿ ಮ್ಯಾನ್ ತರನೇ ಇದ್ದಾರೆ. 2 ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு அவருக்கு. 2 ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ. அவர் எப்படி நம்ம சர்ச்சுக்கு வந்தார் தெரியுமா? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದರು ಗೊತ್ತಾ? உங்ககிட்ட யார் பேசுவா? பக்கத்துல வச்சிங்க மைக். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பேய் பிசாசு பில்லி சுடியும் ஏவல். என்கிட்ட 3 பேர் பேசிட்டே இருப்பாங்க. 3 பேரு? பேசிட்டே இருப்பாங்க. 3 யாராவது நம்மகிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி பேசினாலே எப்பா இவங்க எப்போ முடிப்பாங்கன்ற. நைட்டில் தூங்க முடியாது. சரியா ஆனா இவற்றை 3 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசும்போது அப்போ சாப்பிடும்போது வாசனைங்க வரும். ஆ? மல்லிப்பூ வாசனை, சாவ வாசனை, இந்த மாதிரி ராத்திரியும் பேசுவாங்களா? நைட்டு தூங்கினாக்கா கழுத்தை பிடிக்கும். நைட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களா? தூங்குனா கழுத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. கழுத்தை பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வருஷமாக நான் ரியலா? நைட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கழுத்தை பிடிக்கும், மாறம்தான், சினிக்கு விடும். எத்தனை நாள் இப்படி தூங்காம இருக்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம். அப்புறம் காற்று மாதிரி ஊதும் மூக்கில், இங்கே பேண்ட் ஷர்ட்லேருந்து, இங்கே கையிலேருந்து எங்கன்னா ஊதிட்டே இருக்கும். அது அந்த மூக்குல போய் ஊதுமா? அப்பா, ஊதிட்டே இருக்கும். மூக்குல போய் ஊதுனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் எங்க கூப்பிட்டு வந்தாங்க? நம்ம சபைக்கு நம்ம சபைக்கு வந்துட்டு 1997 1997 அழைச்சிட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு இங்க வந்தாரோ அதுக்கப்புறமா அது பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டு இந்த 3 பேரும் என்ன ஆனாங்க? 3 பேரும் அது போயிடுச்சு. அன்னையோட போயிட்டாங்க. ஹல்லேலூயா. 3 பேரும் அன்னையோடு போயிட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. 3 மாதத்துல நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் உடனே அவர் ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டு அதற்கு அப்புறம் அது வரைக்கும் அவங்க குடும்பம் பட்ட கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். நான் வீட்டில் ஒரு சாமான் இல்லாத பைக்கு நகைகள்லாம் லாஸ் ஆகிட்டு வந்த பிறகு கடவுள் எவ்வளோ லாஸ் பண்ணி 7 மடங்குன்னு கொடுத்தாரு. இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காங்க. அதனால் இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வீடாச்சு, எனக்கு ஒரு தனி வீடாச்சு, எல்லாருக்கும் தான் கடவுளை கிவ் ஃபார் கிவ். கர்த்தருக்காக கொடுத்துருவோம். கிவ் ஃபார் கிவ். நம்மளுக்காக வந்து கடவுளை வந்துட்டு அவர் உயிரே விட்டார். இப்போ ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவற்றை 3 பேரு. ஆனால் அவங்க வீட்டில் எத்தனை பேரு? ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು? 7 பேரு. 7 ಜನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடிப்பாங்களா? ಹೊಡೆಯುತ್ತಾರಂತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ.
ஆகவே பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬಂದರು. சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல ಶಿವಾಜಿನಗರ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ನಲ್ಲಿ இரவு 10 மணி. ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ. எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ಆಗ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ யாரோ வருவாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು, என்னம்மா ಏನಮ್ಮ இந்த 3 சின்ன பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இரவுல நின்று கொண்டிருக்கிறாய், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಿ, எங்க போகணும்? ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? அவங்க சொல்லி எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கும். ಎಷ್ಟು ವೇದನೆಯಿಂದ இன்றைக்கு ಇರುತ್ತದೆ. இரவு தங்குவதற்கு ஏதாவது இடம் இருக்குமா? ಈ ದಿನ ರಾತ್ರಿ ತಂಗುವುದಕ್ಕೆ ಯಾವ್ದಾದ್ರು ಸ್ಥಳವಿದೆಯಾ? அவங்க நம்ம சபை விசுவாசி. ಅವ್ರು ನಮ್ಮ ಸಭೆಯ அவங்க ವಿಶ್ವಾಸ. சொல்லியிருக்காங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நேர மத்திக்கிற போங்க, ನೇರವಾಗಿ ನಿನ್ನ ಮತ್ತಿಕೆರೆಗೆ இந்த ಹೋಗು. அட்ரஸ்ல எங்க சர்ச் இருக்கு, ಆ ಅಡ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಚ್ ಇದೆ, அங்க போங்க, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ எங்க பாஸ்டர் உங்களுக்கு உதவி ನಮ್ಮ செய்வார். ಪಾಸ್ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 11 ಗಂಟೆ ಇರುತ್ತದೆ ಎನಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு இங்க ಆ வர்றாங்க. 3 ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದರು. நான் அவங்களை பார்த்து ಅವರನ್ನ ನೋಡಿ இந்த இயேசுவை அவர்களுக்கு ಈ சொன்னேன். ಯೇಸುವನ್ನ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு ரட்சகர். ಯೇಸು ರಕ್ಷಕನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிய ಅವರ ஆரம்பித்தது. ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರಲು ಬರಲು இந்த ಆರಂಭಿಸಿತು. ரட்சகரை ಈ ರಕ್ಷಕನನ್ನು தெரியாதபடியினால் தானே ತಿಳಿಯದಾಗದರಿಂದ எத்தனை பேர் ದಿನ ಎಷ್ಟು இந்த ಜನ பிசாசின் வேதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ದುರಾತ್ಮನ ವೇದನೆಯಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. உடனே அவங்களுக்கு சொன்னேன், ಕೂಡಲೇ அப்ப ಅವರಿಗೆ அந்த சர்ச் எல்லாம் கிடையாது, ಚರ್ಚ ಆಗ ಇಲ್ಲ, அந்த 24 hours மாத்திரம் தான் இருந்துச்சு. 24 ಅವರ್ಸ್ ಮಾತ್ರ ಇತ್ತು. அவங்களை ஜெபித்து ಅವರನ್ನ சரி ಪ್ರಾರ್ಥಿಸಿ இங்கே படுத்துக்கொள்ளுங்க. ಇಲ್ಲೇ ಮಲಗಿಕೊಳ್ಳಿರಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அவங்க இரவு படுத்திருந்தாங்க. ಅವರು ರಾತ್ರಿ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದರು. திடீரென்று இரவு ದಿಢೀರೆಂಬುದಾಗಿ ರಾತ್ರಿ இந்த இடத்துல வெள்ளை அங்கி ಈ தரித்தவர் ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡಂತವರಾಗಿ இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ನಿಂತರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க ஏறிட்டு பார்த்திருக்காங்க. ಅವರನ್ನ ಎತ್ತಿ ನೋಡಿದ್ದಾರೆ. ஏன்னா இவ்வளவு வெண்மையாக இருக்கிறது, ಎಷ್ಟೊಂದು ಶೋಭಾಯಮಾನ ವಸ್ತ್ರವಾಗಿ. யார் இது? ಯಾರಿದು? அவர் சொன்னாரா, ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, மகளே ಮಗಳೇ, நான் தான் இயேசு கிறிஸ்து, ನಾನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நீ என்னிடத்தில் வந்து விட்டாய், ನೀನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿ. இனி உன் வாழ்க்கையில் ಇನ್ನು ನಿನ್ನ சமாதானம். ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. எழுந்து உட்கார்ந்தார்கள். ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. இயேசுவே, ಯೇಸುವೇ, எனக்கு இப்படிப்பட்ட காரியம், ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯ, எனக்கு உதவி செய்யும். ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. காலையில் எழும்புனாங்க, ಮುಂಜಾನೆ ಇದ್ದರು, அவர்களுக்காக ஜெபித்தோம். ಅವರಿಗೋಸ್ಕರ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. கவலைப்படாதங்க, ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಂದ நீங்க சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ನೀವು ಹೇಳಿರಿ, ಯೇಸು ಯೇಸುವೇ ಎಂದು ಕೂಗಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வீட்டுக்கு போனாங்க. ಮನೆಗೆ ಹೋದರು. அன்றைக்கு இரவு வந்தோன்னு பயம் வந்துருச்சு. ಆ ದಿನ ರಾತ್ರಿ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂದು ಭಯಪಟ್ಟರು. இந்த 7 பேரும் வரக்கூடிய சத்தம் கேக்குதான் அவங்களுக்கு. ಈ 7 ಬರತಕ್ಕಂತ ಶಬ್ದವು ಕೇಳುತ್ತದಂತೆ. கிடு நடுங்க ஆரம்பிச்சு, ಗಡಗಡ ಎಂದು ನಡುಗುದು சர்க்கு ಆರಂಭಿಸಿದರು. சர்க்கு சர்க்குன்னு சத்தம், ಸರ್ಕು ಸರ್ಕು ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದ ಬಂತು. அடி விழுமே. ಒದೆ ಬೀಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உடனே உள்ள இருந்து சத்தம் போட்டாங்க, ಕೂಡಲೇ ಅವರು ಹೊರಗಡೆಯಿಂದ ಶಬ್ದ ಕೇಳಿದರು. இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே. ಯೇಸುವೇ. இந்த முன்னாடி நடந்து வந்தவங்க ಮುಂದೆ ನಡೆದು இந்த ಬಂದಂತವರು சத்தம் ಈ கேட்டவுடனே ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அப்படியே பின்னாடி ஸ்டெப் போயிடுச்சு. ಆಗಲೇ ಹಿಂದೆ ಅವರು ಇಟ್ಟರಂತೆ. அவங்க சொன்னாங்க, ಅವರು ಹೇಳಿದರು, அன்னைக்கு போன 7 பேர் ಆ ದಿನ ಹೋದಂತ 7 இந்நாள் ಜನ வரைக்கும் எங்க வீட்டுக்கு வரவே ಇಂದಿನವರೆಗೂ ಅವರು ಬರಲೇ ಇಲ್ಲ. இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா ஜனத்துக்கும் ரட்சகர், ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ರಕ್ಷಕನು, எல்லா ஜனத்துக்கும் ரட்சகர். ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ರಕ್ಷಕನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த ரட்சகர் பிறந்த நாள் தான், ಆ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದಂತ ದಿನವೇ, அந்த ரட்சகருடைய பிறப்பை தான் ಆ ರಕ್ಷಕನ ಜನನವನ್ನೇ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದಾಗಿ ಆಚರಿಸುತ್ತೇವೆ. ரட்சகர் நம்மிடத்தில் வந்து விட்டார். ಆ ರಕ್ಷಕನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிசாசுக்கு நம்மிடத்துல என்ன இல்லை? ಸೈತಾನನಿಗೆ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, இடமில்லை. ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், ಎಂದು ಕರ್ತನ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ರಕ್ಷಕನು. அவர் யார்? ಅವರು ಯಾರು? ரட்சகர். ರಕ್ಷಕನು தாவீதின் ஊரிலே ದಾವಿದನ ಊರಿನಲ್ಲಿ பிறந்திருக்கிறார். ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பெத்லெஹேமில் அவர் பிறந்திருக்கிறார். ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಅವರು ಜನಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. எந்த காலத்தில் பிறப்பார்? ಅವರು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ தானியேல் ಜನಿಸಿದ್ದಾರೆ? தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ದಾನಿಯೇಲ್ ಪ್ರವಾದನ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 24 26 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 24 26ನೇ ವಚನವನ್ನು அங்கே ಓದುವುದಾದರೆ எந்த காலத்தில் பிறப்பார்னு சொல்லப்பட்டது. ಅಲ್ಲಿ ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಜನಿಸಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. எப்படி பிறப்பார்? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ஏசாயா ಜನಿಸಿದ್ದಾರೆ? தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா 14ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ அங்கே வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா ಏಸಾಯ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனம் 14ನೇ ವಚನ. வாசிப்பார்மையானவர்கள். ಜಾತಿಯಾರು ஆ ಭಾಷೆಕಾರರು ம் ಅವರಿಗೆ
ராஜ்யரீகமும் கொடுக்கப்பட்டது. ம். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ம். தானியேலாகிய நான் என் தேகத்தில் உள்ள என் ஆவியிலே சஞ்சலப்பட்டு என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 9:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 9:6 ವಚನ நமக்கு ஒரு ಓದುವುದಾದರೆ, பாலகன் பிறந்தார், ನಮಗೊಂದು ಮಗು நமக்கு ஒரு ಹುಟ್ಟಿದಷ್ಟೇ, குமாரன் கொடுக்கப்பட்டார், ನಮಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದನಷ್ಟೇ, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ಆಡಳಿತವು ಅವರ ಬಾವಿನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ, அவர் நாமம் அதிசயமானவர், ಆತನ ನಾಮವು ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ஆலோசனை கர்த்தா, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, வல்லமை உள்ள தேவன். ಪರಾಕ್ರಮಿಯಾದ அந்த ದೇವರು. பாலகன் யார்? ಆ ಮಗು ಯಾರು? வல்லமை உள்ள தேவன். ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவருடைய ಉಂಟಾಗಲಿ. நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், ಆತನ ನಾಮದ ಮೇಲೆ அவரை ನಂಬಿಕೆ ஏற்றுக்கொண்டவர்கள் ಉಳ್ಳವರು, எத்தனை பேர்களோ ಆತನ ಮೇಲೆ ಅಂಗೀಕರಿಸುವಂತವರು ಎಷ್ಟು அத்தனை ಜನರು? பேரும் ಅಷ್ಟು ಜನರ ಮೇಲೆ அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் ಆತನ கொடுத்தார். ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರವನ್ನ ಇಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய பிறப்பை ಆತನ ಜನನವನ್ನು நாம் கொண்டாடுவோம் என்றால் ನಾವು ಆಚರಿಸುವುದಾದ್ರೆ உண்மையாகவே ನಿಜವಾಗಿ இந்த மீட்பு, ಈ இந்த ವಿಮೋಚನೆ, ரட்சிப்பு, ಈ ರಕ್ಷಣೆ, பிசாசின் மேல் அதிகாரம், ಸೈತಾನನ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ, சகல ஆசீர்வாதங்களை ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳು நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, அப்பா, ಅಪ್ಪಾ, உம்முடைய பிறப்பை நான் விசுவாசிக்கிறேன். ನಿನ್ನ ಜನವನ್ನ ನಾವು ஒருவேளை நீ ನಂಬುತ್ತೇವೆ. ஏன் பிறந்தீர் ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ என்பதை நான் ಜನಿಸಿದ್ದೀರಿ அறியாமல் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன். ಎಂದು ತಿಳಿಯದೆ ಇದುವರೆಗೂ ನಾವು ஆனா ಜೀವಿಸಿರಬಹುದು. இப்போ நான் அறிந்து கொண்டேன், ಆದ್ರೆ ನಾನು ಈಗ ತಿಳಿದುಕೊಂಡೆ, ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ, ஆசீர்வாதம், ಆಶೀರ್ವಾದ, பிசாசின் மேல் சகல அதிகாரம், ಸೈತಾನ ಮೇಲೆ ಸಕಲ ಅಧಿಕಾರ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அத்தனை நன்மைகளை ಅಷ್ಟು ಎಲ್ಲಾ ನನ್ಮೆಗಳು எனக்கு தாரோன்னு கேட்போம். ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋಣ. ஆமென். ಆಮೆನ್. வேதத்தில் சொல்லப்பட்டது போல ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದ உன் ರೀತಿಯಲ್ಲಿ வம்சத்துக்குள் ನಿನ್ನ ವಂಶದಲ್ಲಿ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳು ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த ஆசீர்வாதத்தை ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நாம் எல்லாரும் கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ, எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. நான் ஒரு சடங்காச்சாரமாய், ಒಂದು ಕಾಟಾಚಾರವಾಗಿ, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯ ದೇವರ இது ஒரு ಮಕ್ಕಳೇ, அஞ்ஞான பண்டிகையாக அல்ல, ಒಂದು ಅಜ್ಞಾನದ ಹಬ್ಬವಾಗಿ ಅಲ್ಲ, இந்த பிறப்பின் ಈ ஆசீர்வாதத்தை ಜನನದ ಆಶೀರ್ವಾದ எனக்கு ನನಗೆ தாரும். ಕೊಡು. எல்லாரும் கேட்போமா? ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣವಾ? முழங்கால் படியிடுவோம். ಮೊಣಕಾಲು ಹೂರೋಣ. அதை பெற்றுக்கொண்டோம் என்றால் ಅದನ್ನು அதுதான் ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ உண்மையான கிறிஸ்துமஸ் ಅದು ಯಥಾರ್ಥವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ கொண்டாட்டம். ಆಚರಣೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது கேட்ட ಈಗ ಕೇಳಿದ எல்லா ஆசீர்வாதங்களும் ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು நீர் எனக்கு தாரும் சொல்லி கேளு. ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தேவன் ನನ್ನ ದೇವರು சாத்தானின் தலையை நசுக்கினி ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿದಂತವರು, அந்த அதிகாரத்தை எனக்கு தாரும். ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. உமக்குள் தான் ஆசீர்வாதம், ನಿನ್ನ ಮೂಲಕವೇ அந்த ಆಶೀರ್ವಾದ, ஆசீர்வாதத்தை எனக்கு ಆ தாரும். ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನನಗೆ ಕೊಡು. நீர்தான் ரட்சகர், ನೀನೇ ರಕ್ಷಕನು, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ಎಲ್ಲಾ ரட்சகர். ಜನಗಳಿಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವಂತ அந்த ರಕ್ಷಕನು, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ಆ ರಕ್ಷಣೆಯ எனக்கு ಸಂತೋಷವನ್ನು தாரும். ನನಗೆ ಕೊಡು. உம்முடைய பிறப்பை ನಿನ್ನ ಜನನವನ್ನು விசுவாசிக்கிற, ನಂಬತಕ್ಕಂತ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, செலிப்ரேட் பண்ணுகிற ಆಚರಣೆ எனக்கு ಮಾಡತಕ್ಕಂತ, இந்த நன்மைகளை தாரும், ನನಗೆ ಈ இந்த ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ஆசீர்வாதங்களை ಕೊಡು. எனக்கு ಈ தாரும். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನನಗೆ ಕೊಡು. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕದ இன்றைக்கு ತಂದೆ, அநேக ಈ ದಿನ ಅನೇಕರು நீர் எதற்காக பிறந்தீர் என்பதை ನೀನು அறியாமல், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ உம்முடைய ತಿಳಿಯದೆ, பிறப்பின் ஆசீர்வாதங்களை ನೀನು பெறாமல் ಹುಟ್ಟಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು இதை ಹೊಂದದೆ, ஒரு சடங்காச்சாரமாய், ಇದರ ಕಾಟಾಚಾರವಾಗಿ, பாரம்பரியமாய், ಪಾರಂಪರಿಕವಾಗಿ உம்மை துக்கப்படுத்தபடியா, ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸುವಂತೆ, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக ನೀನು ಇಲ್ಲದೆ ಒಂದು இன்றைக்கு ಬದುಕು, அநேகர் இதை செய்து கொண்டிருக்கிறார். ಅನೇಕರು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அவர்களுக்கு இந்த உண்மையான ரட்சிப்பை தாரும். ಅವರಿಗೆ ಸತ್ಯವಾದ ರಕ್ಷಣೆ எங்களில் யாராவது ನಿಮ್ಮೊಳಗೆ உம்முடைய ಯಾರಾದರೂ பிறப்பின் ஆசீர்வாதங்களை ಈ ಹುಟ್ಟುವಿಕೆ நாங்கள் ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் ನಾವು என்றால், ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದೇ இங்கே ಇದ್ದರೆ வந்திருக்கிற எல்லாருக்கும் ನೀವು ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ அந்த ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ஆசீர்வாதத்தை தாரும். ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕೊಡು. சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ಶಾಪ ನೀಗಿಸಿ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗಲಿ. இவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சகல பிசாசின் தலைகள் நசுக்கப்படட்டும். ವಿರೋಧವಾಗಿ ಕಾಣುವ ಎಲ್ಲ ಸೈತಾನ ತಲೆ ಜಜ್ಜಲ್ಪಡಲಿ. சாபங்கள் அகலட்டும். ಶಾಪಗಳು ಅಗಲಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலே சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ,
ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ இந்த ஆசீர்வாதங்களை ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன் ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆನು எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் ಅದನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ சாபங்கள் மாறட்டும் ಶಾಪಗಳು ಮಾರ್ಪಡಲಿ பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ಸೈತಾನ ಶಕ್ತಿಗಳು ನಾಶವಾಗಲಿ பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னது போல இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ಲೋಕದ ವಂಶದ ಎಲ್ಲ ನಿನ್ನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವಂತೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಲಿ எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ನನ್ನ ದೇವರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே ಘನ செலுத்துகிறோம் ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ ஆமென் ಆಮೆನ್. அருமையானவர்களே ಪ್ರಿಯಾದವರೇ, முன்பே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது போல ಮುಂಚೆ ತಿಳಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த கிறிஸ்மஸ்ல ಈ ದಿನ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಲ್ಲಿ நாம் சாப்பிடுகிறதும் நாம் உடுத்திக் கொள்ளுகிறதும் அல்ல ನಾವು ಊಟ ಮಾಡುವಂತದ್ದು ನಾವು ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಲ್ಲ. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடணும் அவருக்கு கொடுக்கணும் ಆತನ ಜನಿಸುವಂತವರಿಗೆ ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. நம்முடைய சபையாய் ನಮ್ಮ ಸಭೆಯಾಗಿ ஏழை எளியவர்களுக்கும் ಬಡವರಿಗೋಸ್ಕರ வயதானவர்களுக்கும் ವಯಸ್ಸಾದವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 60 ವರ್ಷಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟಂತವರನ್ನು வஸ்திரம் ವಸ್ತ್ರ ஆகாரம் கொடுக்கும்படியாக ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ நம்முடைய சபை மூலமாக ನಮ್ಮ ಸಭೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஊழியத்தின் மூலமாக ಹೆಲ್ಪಿಂಗ್ ಹ್ಯಾಂಡ್ ಸೇವೆಯ இன்றைக்கு ಮುಖಾಂತರವಾಗಿ 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ಇದನ್ನ 6 ಗಂಟೆಯಿಂದ 8 ಗಂಟೆಯವರೆಗೂ ஒரு விசேஷித்த கூடுகை ಒಂದು ವಿಶೇಷ ಕೂಟ அப்படிப்பட்ட மக்கள் ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು இருப்பாங்கன்னா நீங்க அழைச்சிட்டு வாங்க ಇರುವುದಾದ್ರೆ ನೀವು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. நம்முடைய சபையில் உள்ளவர்கள் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರು அவர்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க போகிறோம் ಅವರಿಗೋಸ್ಕರ ಆಹಾರವನ್ನ ಕೊಡಲಿದ್ದೇವೆ. நம்முடைய சபையின் மூப்பர்கள் ನಮ್ಮ ಸಭೆಯ ಹಿರಿಯರು ஊழியத்தை பொறுப்படுத்தவங்க இதுல தவறாம நீங்க கலந்து கொள்ளுங்க. ಸೇವೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇರತಕ್ಕಂಥವರು ತಪ್ಪದೇ ಭಾಗವಹಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இன்றைக்கு எடுக்கப்படுகிற இந்த காணிக்கை ಈ ದಿನ ತೆಗೆಲ್ಪಡುವಂತ ಈ ಕಾಣಿಕೆ அது அந்த ஊழியத்துக்காக செலவிடப்படுகிறது. ಅದು ಆ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவே நாம் எழுந்து நின்று ನಾವು ಎದ್ದು ನಿಂತು ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ನಾವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ